What's up people, this is Varun from Endless 360 and நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா வண்டலூருக்கு பேக் சைடில் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் வந்து பார்த்து வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ வந்து கரெக்டாக எங்கே இருக்கோன்னா நம்ம குரோம்பேட். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், போத்தீஸ் அண்ட் சரவணா ஸ்டோர் இங்கே இருக்குது. ஸோ குரோம்பேட்டை தாண்டி நம்ம போகணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரொம்ப இன்னும் மே மாதமே வரல, ஆனால் மே மாதத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு டேட் சரியாக பார்த்தீங்கன்னா டேட்டே மறந்துட்டேன். பட் எனக்கு சண்டே அது மட்டும் எனக்கு தெரியும். நம்ம எப்போவுமே வீக்கெண்ட் சீரிஸ் தான் வந்து அதிகமாக போட்டுட்ருக்கோம். ஒரு லாங் ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக லாங் ட்ரிப் வந்து அதை பற்றி போடுவோம். ஸோ சின்னதாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாகவே வந்து லாங் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அதான் கடை கிட்ட பார்த்துட்டேண்ணா. 730934 ஏ லூசு பையா. டே 730934 100 தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அவன் மண்டல் அப்படியே நான் கொண்டு காட்டு, நானே போட்டு தரேன் காட்டு. ஜிபே இல்லை அங்கே, அவ்வளோதான். அவனை அங்கேயே விட்டுரு, வேலை செஞ்சுட்டு வரட்டும். ஒரு நாள் பின்னு கூட நாம வச்சுக்க முடியாதாடா. இங்கே பாருங்க கைஸ், 100 ரூபாய்க்கு 150 ரூபா போடுறான். ஏய் 10 ரூபா தான், 100 ரூபாயில் 10 ரூபா கழிச்சுக்கோ காட்டு. என்னது இது, என்னடா காலியாக வச்சுருக்க? என்னது தமிழக வெற்றி கழகமா? அதெல்லாம் காமிச்சா தர மாட்டாங்களா? என்ன படுத்துற? ஹாய் அப்படியே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வந்து ஒரு கட் எடுக்கணும். கரெக்டாக நம்ம வண்டலூர் பண்ணோடனே ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் எடுத்துருங்க. நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 2 பேராக வரீங்கன்னா ஹெல்மெட் போட்டு வாங்க. ஏன்னா அந்த இடத்துல நின்று எப்போவுமே போலீஸ் செக்கிங்லேயே இருப்பாங்க. கண்டிப்பாக ஹெல்மெட் போடலாம் தான் பிடிப்பாங்க. அப்படியே லெஃப்ட்டில் வந்து வண்டலூரில் லெஃப்ட்டில் எடுத்து வந்துகிட்டே எடுத்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் அகாடமின்னு ஒரு ரைட் எடுக்கும். அந்த ரைட் எடுத்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் 2 பக்கமும் வந்து லைக் பார்க்க காடு மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து காடு இல்லை, வண்டலூர் ஜூவோட ஒரு பகுதி தான், ஒரு பார்ட் ஆஃப் த பிளேசஸ் தான். ஸோ அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகலாம். இந்த இடத்துல போலீஸ் அகாடமி, அந்த ட்ரைனிங் சென்டர் இங்கே தான் நடக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் அந்த ரவுண்டு. அண்ட் வந்து இந்த இடத்துல நிறைய புல்லப்ஸ் எடுக்கிறதுக்கு, புஷ்அப் எடுக்கிறதுக்குலாம் நிறையா இது இருக்கும். அவங்களது போலீஸ் அகாடமியோட ட்ரைனிங் சென்டர் இது. கீரை பக்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல அழகான வழி. ரொம்ப க்ரீன் ஏரியா ஃபுல்லாக, 2 பக்கமும் வந்து இந்த கொஞ்சம் ஃபாரஸ்ட்டாக. ஸோ நல்லாயிருக்கும் பார்க்க. மோஸ்ட்லி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் இந்த சைடு வந்து இந்தமாரி பிளேசஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸ் நாங்கள் போகிறது. அண்ட் நம்ம ஒரு வழியாக கீரை பக்கம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் கீரை பக்கம். மினிமமில் வந்து ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி உங்களுக்கு லுக் லைக்கில் இருக்கும். ஆனால் வில்லேஜ்லாம் கிடையாது, இது ஒரு பெரிய ஊர் தான் இது ஆக்சுவலி. பாரு இந்த கிராமம், இந்த இடத்துக்கு ஒரு ஸ்கூல் கீழப்பாக்கத்தில், ஊராட்சி ஒன்றிய ஸ்கூல் இது. ஏதாவது ஒரு வழி திடீர்னு பிரிஞ்சு ஆஃப் ரோடாக போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது இந்த மாதிரி இருக்கும். ஆஃப் ரோடு ஹார்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன்டா. நான் ஹைவேல மட்டும் தானே ஓட்டுறேன், அதனால் ஹார்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காய்ஸ், நம்ம வந்து கரெக்டாக வந்தோம்னா 2 ரைட் இருக்கும். அந்த 2 ரைட்டில் ஃபஸ்ட் ரைட்டில் வந்து நிறைய பேர் நின்றுருந்தாங்க, அதனால் எடுக்கல. நம்ம செகண்ட் ரைட் எடுத்துக்கலாம். செகண்ட் ரைட் எடுத்து அப்படியே போகுது. ஃபுல்லாகவே வந்து ரோடு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் மேடும் பள்ளமா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டணும். பார்த்து ஓட்டுங்க, ஏன்னா அது வந்து மேடும் பள்ளத்தை தவிர்த்து கொஞ்சம் ஃபுல்லாக மணலாக இருக்குது. ஸ்லிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் வண்டி நாசமாக போகுது, அது மட்டும் தெரியும் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு விசிட்டிங் பிளேஸ்னால் கீரை பக்கத்தில் இந்த ஒரு இதுதான் சொல்லலாம், இந்த ஒரு குளத்தை. ஆனால் இப்போதைக்கு ரொம்ப தண்ணி வற்றி போயிருக்கு. ஏன்னா வந்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
மழை இல்லை, மழை பெய்யாதனால தான் இப்படி இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஆஃப் ரோட் ஃபீலிங்கை வந்து இந்த இடம் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இடம் அப்படி தான் இருக்குது. ரொம்ப பார்த்து கரெக்டாக ஓட்டிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து தரையே இல்லை, ஃபுல்லாக மணல் தான். இடம் ஃபுல்லாகவே இப்படி தான் ஆஃப் ரோடாக இருக்கும். ஸோ நம்ம தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கரெக்டாக வரணும். ஸோ காய்ஸ், கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே வாங்க இந்த இடத்துக்கு வரீங்கன்னா. நான் ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் தான். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்பாட்னா இது கண்டிப்பாக இதை சொல்லலாம். ஸோ நம்ம வந்து அந்த சைடு வழியாக வரலாங்க. அந்த சைடாக நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துலேருந்து ஆஃப் ரோடு அப்படியே இறங்குங்க. கீழே இறங்கி அது ரெக்கமெண்டட், உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து போகிறதா இல்லை, ஆனால் போகலாம். நம்ம போனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கோம். போய் அந்த இடத்துல நின்று திரும்ப யூட்டன் போட்டு மேலே வரலாம். அது ஒரு பெஸ்ட் ஆஃப் ரோடிங் ஃபீலிங்கை கொடுக்கும் உங்களுக்கு வந்தீங்கன்னா. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான் மோஸ்ட்லி இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல நிறைய தண்ணி, வாட்டர், ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து அதெல்லாம் இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே ஆக்சுவலி நிறைய குவாரி இருக்குது. அதில் இது வந்து ஒன் ஆஃப் த குவாரி தான். இன்னும் நிறையா 2-3 இருக்குது. அதில் இன்னும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது வந்து நாங்கள் போனோம், அந்த இடத்துக்கு போனால் தான் எங்களால் காட்ட முடியும். நாங்கள் போயிட்டு காட்டுறோம். இதோ இருக்கு பார், இதோ இருக்கு. இப்படி தான் போனோமே எனக்கு. இதை விட பெரிய வண்டி எனக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே பெனிலி 600, இதை விட பெருசு அதுவே வந்துச்சு. இது பராதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ வந்து இல்லை, வேறு வண்டி. அதான் நான் ரைடுக்காக வந்தேன் இந்த இடத்துல. இல்லை நீ இறங்கிக்கோ, வண்டி ஸ்லிப் ஆகுது. ரொம்ப இதுவாக இருக்கும், ரிஸ்கியாக இருக்கும். ஆனால் வர்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் பண்ணணும், எனக்கு அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். ஸோ வரக்கூடிய பிளேஸ் தான் இது. ஸோ டிஸ்க்ளைமர் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு யாரும் இங்கே வந்து குளிச்சுட்டு அண்ட் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அது உங்களோட பொறுப்பு தான். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் அண்ட் ரெக்கமெண்டட் கிடையாது எல்லாருக்கும். ஸோ முழுக்கவே ஆஃப் ரோடு தான். கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆஃப் ரோடிங்க. அண்ட் ரொம்ப ஆபத்தான இடம் கூட இந்த குவாரி. வந்துட்டோம் ஒரு வழியாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் இறங்கி பார்க்கலாம். எனக்கும் தான். ஸோ பிளேஸ் பாருங்கள். இல்லை போனேன் கேமரா அப்போ ஓட்டு. ஸோ அந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் கிடையாது இந்த இடம். ஸோ அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கீழே பார்த்தாலே தெரியும். ஸோ சும்மா இல்லை, காலை வச்சோடனே ஒவ்வொரு பகுதியும் ஆழமான இடம் தான் இந்த இடம் ஃபுல்லாகவே. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இறங்குங்க உள்ளே. நாங்கள் இங்கே வந்ததுக்கு உருப்படியாக ஒன்று பண்ணுறோன்னா, வந்த இடம் ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் தான்.
ஸோ அதனால் நம்ம வண்டியை கொஞ்சம் அப்படியே கழுவிட்டுருக்கோம். வினோத்ஜி இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். வினோத்ஜி நான் வந்து வண்டிக்கு சொன்னேன், எனக்கு சொல்லலை. ஓகே. யோ இரியா வேணாயா. என் கைஸ் நிறைய கிளிப் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஒரு வழியாக நாங்கள் வந்தோம், ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்கெலாம் வந்திருந்தாங்க. நாங்களும் ஒரு சின்ன குளியில் போட்டோம். ஸோ போட்டு அண்ட் தென் இப்போ வந்து காலி ஆகிட்டு இருக்கோம் இந்த இடத்த விட்டு. ஸோ வரும்போது போகும்போது சரி பார்த்து கவனமாக போங்க, ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து குண்டு குழியமாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து மறக்காமல் நம்ம சேனல் பார்க்கும்போது கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதில் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்க்ளைமர்னு சொல்ல போனால் இந்த இடத்துல வந்து நிறைய பேர்லாம் வராதிங்க. ஸோ கொஞ்சம் ஆபத்தான ரிஸ்கியான பிளேஸு. கண்டிப்பாக நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் வாங்க, ஏன்னா வந்து குவாரி இது. ஸோ எந்த இடத்துல எங்கே எப்போ பாறை இருக்குன்னு தெரியாது. இந்த குதிச்சிங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை தான் க்ரியேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய கேசஸ்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வரீங்கன்னா நீச்சல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும் வாங்க, ஏன்னா ரொம்ப ஆழமான இடம் இதெல்லாம். ஸோ இன்னொன்று என்னென்னா இது வந்து ஆஃப் ரோடிங்க்கு வந்து ஏற்ற பிளேஸு. ஸோ ஆஃப் ரோடிங் உங்களுக்கு ஒரு சின்ன ரிகர்சல் மாதிரி ஆஃப் ரோடிங் நான் பண்ணோம், ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு நார்மலான ஆஃப் ரோடிங் தான். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். அண்ட் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் பார்க்கலாம். அண்ட் கரெக்டாக